அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய தேர்வுகளின் பாடத்திட்டத்திலிருந்து தமிழ்நாட்டு பொருளாதாரம் மற்றும் சமூக பிரச்சனைகள் என்ற தலைப்பிலிருந்து ஒரு சில தகவல்களை விரிவாக பார்க்கிறோம். விளிம்பு நிலை குழுக்கள், நலிவடைந்த பிரிவினர், பிரச்சனைகள் மற்றும் நலத்திட்டங்கள், பட்டியல் சாதியினர் மற்றும் பட்டியல் பழங்குடியினர், SC/ST, முதியோர்கள், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கையர், சமய சிறுபான்மையர் இவர்களெல்லாம் நலிவடைந்த பிரிவினருக்குள் அடங்குகின்றனர். பட்டியல் சாதியினர் மற்றும் பட்டியல் பழங்குடியினர். அடுத்தது பழங்குடியினர், ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ், பழங்குடி சமூகங்கள். இது தொடர்பான மக்கள் தொகை புள்ளி விவரங்கள் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியா மொத்த மக்கள் தொகையில் 8.6%, தமிழ்நாட்டில் 1.17%, கல்வி அறிவு விகிதம் 54.34%, கிராமப்புறம் வெர்சஸ் நகர்ப்புறம். கிராமப்புறங்களில் 89.97%, நகர்ப்புறங்களில் 10.03%. இந்தியாவின் மிகப்பெரிய பழங்குடி குழு பில். அதிக பழங்குடி மக்கள் தொகை கொண்ட மாநிலம் மத்திய பிரதேசம். அதிக பழங்குடி சதவீதத்தை கொண்ட மாநிலம் மிசோரம். தமிழ்நாட்டின் முக்கிய பழங்குடி குழுக்கள். முக்கியமான பழங்குடி சமூகங்கள் சில: தோடர், குறும்பர், பணியர், கோத்தர், இருளர், காட்டுநாயக்கன். தமிழ்நாட்டில் 37 பழங்குடி உட்பிரிவுகள் உள்ளன. 2023ஆம் ஆண்டில் நரிக்குறவர் சமூகம் பழங்குடியினர் ST பட்டியலில் சேர்க்கப்பட்டது. தமிழ்நாட்டில் சுமார் 8.4 லட்சம் பழங்குடியின மக்கள் வாழ்கின்றனர். நலிவடைந்த பழங்குடி குழுக்கள் PVTGS. தமிழ்நாட்டில் உள்ள 6 பழங்குடி குழுக்கள் அழிவின் விளிம்பில் உள்ள பழங்குடியினர் என வகைப்படுத்தப்பட்டுள்ளன. முக்கிய தினங்கள்: பழங்குடியினர் பெருமை தினம் நவம்பர் 15ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. பிர்சா முண்டாவின் பிறந்த நாளில் கொண்டாடப்படுகிறது. மத்திய அரசால் 2021இல் அறிவிக்கப்பட்டது. உலக பழங்குடியினர் தினம் ஆகஸ்ட் 9. பழங்குடியினர் பெருமை தினம் நவம்பர் 15. உலக பழங்குடியினர் தினம் ஆகஸ்ட் 9. நிறுவன கட்டமைப்பு: தேசிய பழங்குடியினர் ஆணையம் NCST. இந்த ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு 19 பிப்ரவரி 2004. அரசியல் அமைப்பு விதி சட்டப்பிரிவு 338A. முதல் தலைவர் திரு குன்வர் சிங். தேசிய பழங்குடியினர் ஆணையத்தின் முதல் தலைவர் குன்வர் சிங். தற்போதைய தலைவர் நவம்பர் 2024 படி அந்தர் சிங் ஆர்யா. தமிழ்நாட்டில் பழங்குடியினர் நலன். 2000ஆம் ஆண்டில் பழங்குடியினர் நல இயக்குநரகம் நிறுவப்பட்டது. 2018 முதல் முழு நிர்வாக மற்றும் நிதி அதிகாரங்களுடன் கூடிய தனித்த துறையாக மாறியது. பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் 23 மாவட்டங்களில் சிறப்பு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. பழங்குடி சமூகங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள்: அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லாமை, ஊட்டச்சத்து குறைபாடு, வன வளங்கள் அழிப்பால் இடப்பெயர்வு, வரையறுக்கப்பட்ட பொருளாதார வாய்ப்புகள். அடுத்தது குறைந்த கல்வி அறிவு விகிதம், அரசியலமைப்பு விதிகள். விதி 366 உட்பிரிவு 25 பழங்குடியினரை வரையறுக்கிறது. விதி 342(1) மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் பழங்குடியினரை குறிப்பிடும் குடியரசுத் தலைவரின் அதிகாரம். விதி 46 கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை மேம்படுத்துதல். விதி 23 மற்றும் 24 கட்டாய உழைப்பு மற்றும் குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்கிறது. விதி 243D, 330, 332 பஞ்சாயத்துகள் மற்றும் மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் இடஒதுக்கீடு. பிரச்சனைகள்: சமூக பிரச்சனைகள், நிலப்பிரச்சனைகள், பாரம்பரிய நிலங்களிலிருந்து வெளியேற்றப்படுதல், தனிமைப்படுத்தப்படுதல், சுகாதாரம் மற்றும் கல்வியில் பாதிப்பு. அடையாள சிக்கல்கள்: காலாவதியான லோகூர் குழுவின் அளவுகோல்கள், வன்முறை, நக்சலிசம், தீவிரவாதம் மற்றும் கிளர்ச்சிகளால் பாதிக்கப்படுதல். சுகாதார பிரச்சனைகள்: தொற்று நோய்கள் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டில் அதிக விகிதம், நெருங்கிய உறவுமுறை திருமணங்கள்,
பரம்பரை நோய்கள் ஏற்படுதல். கல்வியறிவு விகிதம் 59% மட்டுமே. தேசிய சராசரி 73% ஒப்பிடுகிறது. அரசியல் மற்றும் நிர்வாக பிரச்சனைகள், குறைந்த பிரதிநிதித்துவம், முக்கிய குழுக்களில் பழங்குடியினர் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பிரதிநிதித்துவம் குறைவாக இருத்தல். நிர்வாக சவால்கள், பல்வேறு தேவைகளை கொண்ட பலதரப்பட்ட பழங்குடி குழுக்கள். பொருளாதார பிரச்சனைகள், வறுமை மற்றும் சுரண்டல், அதிக வறுமை விகிதம், வேலைவாய்ப்பு சிக்கல்கள், இடஒதுக்கீடு இருந்தபோதிலும் தனியார் துறையில் வாய்ப்புகளை குறைவாக இருத்தல். கொத்தடிமை முறை, சில பகுதிகளில் பழங்குடியினர் அடிமைத்தனத்திலிருந்து தள்ளப்படுதல். தமிழ்நாட்டில் பழங்குடியினர் நலம் மற்றும் மேம்பாட்டு திட்டங்கள், கல்வி முயற்சிகள், தொழில் வழிகாட்டுதல், தொட்டுவிடம் தூரத்தில் இலக்கு, சிறப்பு பட்டறை, JEE, நீட், கிளாட் போன்ற போட்டித் தேர்வுகளுக்கான தொழில் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி பழங்குடியின மாணவர்களை உயர்கல்வியை நோக்கி ஊக்குவிப்பதிலும் வழிகாட்டுவதிலும் கவனம் செலுத்துகிறது. நவீன உள்கட்டமைப்பு, ஸ்மார்ட் வகுப்பறைகள். 8. ஏகலைவா மாதிரி குடியிருப்பு பள்ளிகளில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. முதலீடு 41.40 லட்சம். CCTV மற்றும் பயோமெட்ரிக் வருகை பதிவு அமைப்புகள் பழங்குடியின நல விடுதிகளில் நிறுவப்பட்டுள்ளன. முதலீடு 1.04 கோடி. பாதுகாப்பு, கண்காணிப்பு மற்றும் பொறுப்புணர்வை உறுதி செய்கிறது. ஏகலைவா மாதிரி குடியிருப்பு பள்ளிகள், ஆங்கில வழி கல்வி 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை. பழங்குடியின மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்குவதில் கவனம் செலுத்துகிறது. கல்வி உதவித்தொகை மற்றும் ஊக்கத் திட்டங்கள். பெண் கல்வி ஊக்கத் திட்டம் 3 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகளுக்கு நிதியுதவி. பள்ளி சேர்க்கையை ஊக்குவிக்கவும் இடையில் நிற்பதை குறைக்கவும் உதவுகிறது. அடுத்தது வாழ்வாதார மேம்பாட்டு முயற்சிகள். தொல்குடியினர் மேலாண்மை திட்டம் 5 ஆண்டு திட்டம். தொடக்கம் மார்ச் 2024, நாமக்கல் மாவட்டம். நோக்கம் பழங்குடியினர் குடும்பங்களின் வாழ்வாதாரம் மற்றும் விவசாய வருமானத்தை மேம்படுத்துதல். நிதி ஒதுக்கீடு 3 ஆண்டுகளில் ரூபாய் 15.65 கோடி. 2023-24 ஆண்டிற்குள் 5.59 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. வீட்டு வசதி ஆதரவு. பழங்குடியின குடும்பங்களுக்கு 1500 வீடுகள் வழங்க அனுமதி. மொத்த செலவு ரூபாய் 79 கோடி. நரிக்குறவர் சமூகத்திற்கு 500 வீடுகள். இதர பழங்குடியின குடும்பங்களுக்கு 1000 வீடுகள். விவசாய ஆதரவு. விவசாய உபகரணங்கள் ஆதரவு ஒதுக்கீடு 1.04 கோடி. மாவட்டங்கள் நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர். சூரிய சக்தியால் இயங்கும் சிறு தானிய அரைக்கும் இயந்திரங்கள் ஒதுக்கீடு 29.85 லட்சம். ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் வன கிராமங்களில் செயல்படுத்தப்படுகிறது. பாரம்பரிய சிறுதானிய நுகர்வு மற்றும் தூய எரிசக்தியை ஊக்குவிக்கிறது. அடுத்தது டிஜிட்டல் மற்றும் தகவல் தொடர்பு மேம்பாடு. நீண்ட தூர வயர்லெஸ் இணைப்பு, லாங் ரேஞ்ச் வயர்லெஸ் கனெக்டிவிட்டி ஒதுக்கீடு 622.02 லட்சம். பரப்பளவு ஈரோடு மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் உள்ள 78 தொலைதூர பழங்குடி கிராமங்கள். திட்டமிடப்பட்டுள்ள வசதிகள்: டெலிமெடிசின் தொலைதூர மருத்துவம், டெலி எஜுகேஷன் தொலைதூர கல்வி, டெலி கவுன்சிலிங் தொலைதூர ஆலோசனை. சுகாதாரம், கல்வி மற்றும் மனநல சேவைகளுக்கான அணுகலை மேம்படுத்துகிறது. திறன் மேம்பாட்டு முயற்சிகள். சிறப்பு திறன் பயிற்சி திட்டம். செலவு 81.12 லட்சம். காலம் 2 மாதங்கள். பயனாளிகள் வேலைவாய்ப்பற்ற 148 பழங்குடியின இளைஞர்கள். பயிற்சி நிறுவனம் NDTF பெங்களூரு. நோக்கம் வேலைவாய்ப்பிற்கு உகந்த தொழில்நுட்ப திறன்களில் கவனம் செலுத்துதல். சமூக பொருளாதார கணக்கெடுப்பு. நடத்துபவர் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோசியல் ஒர்க். செலவு ரூபாய் 3 கோடி. நோக்கம் பழங்குடியின சமூகங்களின் சமூக பொருளாதார நிலையை மதிப்பீடு செய்தல். தரவுகளின் அடிப்படையில் கொள்கை உருவாக்கத்திற்கு உதவுதல். அங்கீகாரம் மற்றும் உள்ளடக்கம்.
86 PVTG நபர்கள் மற்றும் மொத்தம் 9 தொடர்பு அலுவலர்கள் இந்திய குடியரசுத் தலைவருடன் கலந்துரையாட அழைக்கப்பட்டனர். இது பழங்குடியினரின் அடையாளம் மற்றும் உள்ளடக்கத்திற்கான ஒரு அடையாளப்பூர்வ அங்கீகாரமாகும். விரிவான பழங்குடியினர் மேம்பாட்டுத் திட்டம் உள்ளடக்கியவை: கல்வி மற்றும் ஆரோக்கியம், உள்கட்டமைப்பு, வாழ்வாதாரம், கலாச்சாரம் மற்றும் சட்ட உரிமைகள். பழங்குடியினரின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான ஒரு துணை திட்டமாக செயல்படுத்தப்படுகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்ச்சியாக பார்ப்போம்.